ஹாய் ஸ்குவாட், இந்த வீடியோ எதை பற்றினா நாங்கள் ரீசெண்டாக வந்து வெள்ளிங்கிரி ஹில்ஸ் போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் அது. வாங்க வீடியோக்குள்ளே போய்டும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆக்சுவலாக வெள்ளிங்கிரி போகிறதுக்கு முன்னாடி ஈசாக்கு போயிருந்தோம். ஸோ அதனுடைய ஃபுல் விளாகை வந்து ஃபஸ்ட் பார்ட்டாக நான் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன். அதை வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க்கில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக நாங்கள் ஈசாவில் லைட் ஷோலாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பூண்டிக்கு வந்து பஸ் ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வந்து நைட்டு 10 o'clock வரைக்குமே வந்து ஈசாலேருந்து வெள்ளிங்கிரி அடிவாரத்துக்கு வந்து பஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் நாங்கள் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு 15 rupees சார்ஜு. ஸோ நைட்டு ஒரு 9:30 வந்து வெள்ளிங்கிரி ரீச் ஆகிட்டோம் நாங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து வெள்ளிங்கிரி அடிவாரம் தான். ஸோ நாங்கள் போன டைமில் வந்து ஓரளவுக்கு மீடியமான கூட்டம், ரொம்ப கூட்டமெல்லாம் இல்லை. நான் லாஸ்ட் இயர் வெள்ளிங்கிரி போயிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தேன். ஸோ அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். சந்தோஷமாக கொடுத்தாச்சு. அந்த குட்டி பையனுக்கு ட்ரெஸ் பையனா பொண்ணா? இல்ல சின்னது ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோ. அது பெருசு. அது பெருசு. இல்ல போதும், வேற ஆளுங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். வேற அதான் அவர் கையில வச்சிருக்காரு. ஆளுக்கு ஒண்ணு தான் கொடுக்க முடியும். ட்ரெஸ். ஆமா, யாரு குழந்தைங்களை பார்த்தா தானே கொடுக்க முடியும். இவனை ஓப்பன் பண்ணி நான் லாஸ்ட் இயர் இங்கே வந்தபோது வந்து நிறைய குட்டி பிள்ளைங்க வந்து ஜாலியாக என் கூட பேசி பழகினாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் பணம், சாக்லேட் எல்லாம் கொடுத்தேன். ஸோ அவங்களெல்லாம் ட்ரெஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களா. ஸோ நெக்ஸ்ட் இயர் வரும்போது நம்ம ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே ஆசைப்பட்டேன். ஸோ அதனால தான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் அன் டைம் ஆனதுனால எல்லாம் தூங்கிட்டாங்க போல். ஸோ கண்ணில் யார் யார் பட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச ட்ரெஸ்ஸை கொடுத்தேன். ஸோ நான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பணம் கொடுத்து மட்டும் வாங்கினேன்னு இல்லை. ஸோ நான் வீட்டில் எனக்கு சரியாகாத ட்ரெஸ் எல்லாம் நல்லா நீட்டாக துவைச்சி அயன் பண்ணி அவங்களுக்காக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நினச்ச மாதிரியே கொடுத்தேன். ஸோ நீங்களும் உங்களால் முடிஞ்ச உதவியை வந்து இல்லாதவங்களுக்கு பண்ணுங்கள். ஸோ அது உண்மையிலேயே வந்து உங்களை மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்து காப்பாற்றும். அவனுக்கு தான் முன்ன கொடுத்தேன். 4 வயசு 3 பிள்ளைங்க இந்த கலர் வச்சுக்கோங்க. என்ன கொடுங்கண்ணே, இது பெரிய சைஸ். வேற யாராச்சும் எடுத்துவோம். நான் நினைச்ச மாதிரி நம்மளால முடிஞ்ச உதவி வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ சந்தோஷமா பண்ணிட்டேன். ஸோ வெள்ளிங்கிரி வரதுலேயே வந்து இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் உதவி பண்ணதில் வந்து பேர் ஆனந்தம்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் சிவனை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கீழே வந்து மூங்கில் தடி வித்துட்டு இருப்பாங்க. ஸோ மலையேறதுக்காக ஒரு தடி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 rupees தான். ஸோ வாங்கி நம்மளுக்கு வேணுன்ற மாதிரிலாம் செதுக்கலாம். ஸோ நாங்களும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே சிவனை நோக்கி போயிட்டுருக்கோம். அண்ட் முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் அடிவாரமே தான். ஸோ கிட்டத்தட்ட கீழே வந்து ஒரு 50 steps இருக்கும். ஸோ அப்படியே நம்ம மேலே ஏறி போகலாம். ஸோ நாங்கள் வந்து ரொம்ப பசியில் வந்ததுனால எப்படியாச்சும் ஃபஸ்ட்டு சாப்பிட்ணுண்டா அப்படின்னு நினச்சோம். ஸோ அவங்க வந்து 24/7 வந்து அன்னதானம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கடா அன்னதானம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போனோம். இதுதான் வந்து கோயிலேருந்து கரெக்டாக இப்படி லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தோம்னா வந்து அன்னதானம் போடுற இடம். ஸோ அங்கே திருக்கோயில் அன்னதான கூட்டம்னு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான். கோயில் பேக் சைடும் போடுவாங்க. ஸோ நாங்கள் நைட்டு 12 மணிக்கு வந்ததுனால வந்து பேக் சைடு போகல. நைட்டு 12 மணியில் ஒரு 10 o'clock வந்ததுனால ஸோ அப்படியே அந்த லெஃப்ட் சைடு வந்து இறங்கி கீழே போயிட்டே இருந்தோம், அன்னதானம் எங்கே போடுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அன்னதானம் போடுற இடத்துக்கு வந்து நல்ல நிம்மதியாக வாங்கி சாப்பிட்டாச்சு. வாங்கி சாப்பிட்டு கிட்டத்தட்ட நாங்கள் வந்து படுத்துட்டோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்டு பாருங்களேன், அங்கே வந்து ஒரு கேங் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்டு தான் அவன். ஸோ அதே மாதிரி நாங்களும் வந்து கேங்காக நின்று ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வெள்ளிங்கிரி மலைக்கு போனோம் அப்படின்னு ட்ரை பண்ணோம். அண்டு முக்கியமாக என்னென்னா ஒரு 10 o'clock வந்து சாப்பிட்டுட்டோம். ஸோ ஒரு 1 o'clock வந்து மலை ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. 10:30 வந்து படுத்தோமா, 11:30 12:30. ஸோ ஒரு 1.5-2 மணி நேரம் சிம்பிளாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மலை ஏறினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஸோ நாங்கள் வந்து கோயில் அடிவாரத்திலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் படுத்துட்டோம். ஸோ பயங்கர ஹாட் கிளைமேட்ன்றதுனால சரியாக ரெஸ்ட் எடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 1.5 மணி நேரம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 12 மணிக்கு தூங்கி எழுந்துட்டோம். ஸோ 12 மணிக்கு தூங்கி எழுந்து நம்ம லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு பேக் சைடு வந்தோன்னா வந்து லக்கேஜ் கவுண்டர் இருக்கும்.
ஸோ நம்ம ஒரு பேக்குக்கு வந்து 10 ரூபா பே பண்ணணும். ஸோ பொருள் பாதுகாப்பு அறைன்னு இருக்குது பாருங்களேன். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்த எல்லா லக்கேஜஸுமே வந்து மலை மேலே தூக்கி ட்ரெக்கிங் பண்ண முடியாது. அதனால் நம்ம வேணான்றதெல்லாம் இங்கே கொடுத்துட்டு போயிட்டோன்னா மலை ஏறிட்டு வந்து திரும்ப நம்ம அந்த டோக்கனை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். ஸோ நாங்கள் எல்லா லக்கேஜஸும் அங்கே வச்சுட்டு ஒரு 1 மணி வாக்கில் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். இங்கே வந்து என்னென்னா பிளாஸ்டிக் ரிஸ்ட்ரிக்டட் ஏரியா. ஸோ பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம வேறு பிளாஸ்டிக் கேனெல்லாம் கொண்டு வந்தோம். ஸோ இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் அலோடு இல்லை அப்படின்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு பேக்கை ஓப்பன் பண்ணும்போது நம்ம வேடிக்கை பார்த்துட்டோம் என்னென்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அப்படியே வந்து நம்ம மேலே பார்த்தோன்னா மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அங்கே உமன்ஸ் ட்ரக்கிங் நாட் அலவுடுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ பொண்ணுங்களுக்கெல்லாம் அலோடு கிடையாது. வெள்ளிங்கிரி வரவங்க வந்து பொண்ணுங்க வர வேணாம். ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கூத்து நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்டு கூட எடுத்துன்னு போக விடல அவங்க. அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாம் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரு, பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற பிளாஸ்டிக் கவரு, ஷாம்பு அலோவ் பண்ணல, இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டாங்க. எல்லாமே அங்கே வந்து நியூஸ் பேப்பர் கொடுப்பாங்க, அதில் வந்து மடித்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காமெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மேலே வாட்டர் பாட்டிலுக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. நம்ம 20 ருபீஸ் அவங்க கிட்ட கொடுத்தோன்னா ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அவங்க பர்மிஷனோட வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போகிறோம்னு அர்த்தம். நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து அந்த வாட்டர் பாட்டில் கொடுத்தோன்னா அவங்க 20 ருபீஸ் நம்மளுக்கு திரும்ப தந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்ற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம தெளிவாக படித்து பார்த்துட்டு நம்ம மலை ஏறலாம். ஸோ நம்ம அப்படியே அந்த எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தோன்னா வந்து மலை ஏறதுக்கு முன்னாடியே வந்து சாமி கும்பிடணும். ஸோ நிம்மதியாக கேர்ஃபுல்லாக ஏறி வரணும் அப்படின்றதுனால வந்து பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு ஒரு 1 மணிக்கு வந்து மலை ஏற ஆரம்பித்தோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்கு அங்கேயே கிட்டத்தட்ட ஒரு 1 o'clock ஆயிடுச்சு. ஸோ ஷார்ப்பாக வந்து ஒரு மணிக்கு மலை ஏற ஸ்டார்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் அண்டு நம்ம வந்து மலை ஏறுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்டிங்கில் வந்து இந்த ஸ்டிக்கு வாங்க முடியாதவங்களுக்கெல்லாம் வந்து இங்கே லெஃப்ட் சைடே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்டிக்ஸு தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அதாவது மலை ஏறிட்டு இறங்குவாங்க பார்த்தீங்களா பக்தர்கள், அவங்களெல்லாம் வந்து தூக்கி போட்டிருப்பாங்க. அதில் நல்ல ஸ்டிக் இருக்கும், கெட்ட ஸ்டிக் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டிக், அதாவது பணம் கொடுத்து வாங்க முடியல அப்படின்றவங்க வந்து இந்த ஸ்டிக்கை வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் மலை ஏறி இறங்கினா அந்த ஸ்டிக்கை வீட்டுக்கு கொண்டு போகிறது நல்லதுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நானும் அந்த ஸ்டிக் அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக 1 மணிக்கு மலை ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி வந்ததுனால எனக்கு தெரியும் மலை வந்து ரொம்ப ரிஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் ஏறும்போது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருந்தோம். ஒரு 1.5 hour ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 1.5 மணி நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டு மலை ஏறி ஒரு வழியாக வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு 2:30க்கே வந்து நாங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலை வந்து பார்த்துட்டோம். ஸோ அந்த கோயிலை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நிறைய கடை இருந்தது. அப்போடா நைட் டைமில் இந்த டைம்லேயுமே கடை இருக்குடா அப்படின்னு நினச்சதும் செம்ம சந்தோஷம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டைமிங்க்கு சில்லுன்னு மோர் வாங்கி குடித்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வெடி காலையில் 2:30க்கு சில்லுன்னு மோர் குடிச்சிட்டு ட்ரெக்கிங் பண்ணோன்னா எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து 2வது மலையை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே வந்து அவ்வளோ நேரத்துக்கு வீடியோ எடுக்க முடியாது. ஸோ இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் மட்டும் பாருங்களேன். ஸோ பேருக்கு தான் 3:30, ஆனால் வந்து பயங்கரமான ஸ்வெட்டிங் இருந்தது மலை ஏறினதுனால. ஸோ பட் ஆனால் அதுவும் ஒரு ஃபீலாக ஜாலியாக இருந்தது. ரொம்ப வெயில் வந்து ஃபீல் ஆகலை. அப்படியே வந்து 3:30ன்றது 4:30 ஆச்சு. வர வழியில் வந்து எல்லா கடையிலுமே வந்து இந்த லெமன் டீயாக இருக்கட்டும், காஃபியாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய கிடைக்குது நம்ம மலை ஏறும்போது. ஸோ ஓவரால் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஒரு 2 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக எங்கேயுமே நிற்காம மலை ஏறி வந்துட்டோம். 3வது மலை 4வது மலைன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4வது மலையில் இருக்கோம். ஸோ இன்னும் சன்ரைஸை பார்க்குறதுக்கு வந்து இன்னொரு 1 மணி நேரம் இருக்குது அப்படின்றதுனால நாங்கள் அப்படியே 5வது மலைக்கு ஜம்ப் ஆகிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வேகமாக போயிட்டு ஒரு சன்ரைஸ்க்காக ஒரு நல்ல லொக்கேஷன் வந்து செட் ஆகிட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 மணி 5வது மலையில் இருக்கும். பயங்கரமாக வெடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து சன்ரைஸை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி 1 மணிக்கு மலை ஏறினது. ஸோ எப்படி பார்த்தாலே ஒரு 5-6 மணி நேரம் மலை ஏறினோன்னா சன்ரைஸை சூப்பராக பார்த்துடலான்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்களேன், விடிய காலையில் 6 மணிக்கு அந்த ட்ரெக்கிங்கை அவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இப்போ ஒரு சன்ரைஸ்க்காக வெயிட் பண்ணுறோன்னா அந்த ஒரு ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சன்ரைஸ் எல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஆசைப்பட்டோம். இந்த வியூவெல்லாம் பார்க்கும்போது சரியான சூப்பர். ஸோ ஒரு வழியாக வந்து சூரிய பகவான் வந்து கண்ணை திறக்க போகிறாரு. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சூரியனை வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த சன்ரைஸை பார்க்குறதெல்லாம் பயங்கர நல்லது. அந்த ட்ரெக்கிங் மாதிரி போகிற இடத்துலையெல்லாம் அந்த பளிச்சுன்னு அந்த ஃப்ரெஷ் சன்லைட் வந்து நம்ம மேலே படும்போது நிறைய விட்டமின் டி கிடைக்கும். ஸோ நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மேலே போயிருக்கோம். ஸோ நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த டைமிங் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வெடிஞ்சப்பறம் தான் தெரியுது எத்தனை பேர் இந்த மலைக்கு ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்க மாட்டவங்க. ஸோ நம்ம வந்து இந்த இடத்துக்கு போக வேணான்னா போக மாட்டாங்க, வெயிட் பண்ணுறேன்னா வெயிட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த டைமில் பயங்கர தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ நிறைய ஃபோட்டோ வீடியோலாம் இந்த வியூவில் பயங்கரமாக எடுத்தோம்.
நாம் போகிறதே வந்து முக்கால்வாசி ஃபோட்டோ வீடியோக்காக தானே. இன்ஸ்டா இருக்குது, எஃபி இருக்குது, ஸ்டோரி இருக்குது, ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எக்கச்சக்கமான ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். ஸோ நான் லாஸ்ட் இயர் என்னென்னலாம் மிஸ் பண்ணணும், இந்த டைம் வந்து வெள்ளிங்கிரி மலையில் வந்து எல்லாமே நான் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுத்துட்டேன். பிகாஸ் நம்மளுக்கு இந்த மாதிரி மவுண்டைன் ட்ரெக்கிங் இது பண்ணுறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அங்கேயே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு 7 மணிக்கு மேலே நாங்கள் வந்து நடக்க ஆரம்பித்தோம். இன்னும் நாங்கள் நடக்க வேண்டியது வந்து 6வது மலை டவுன் இறங்கணும், அதுக்கப்புறம் வந்து 7வது மலை அப் ஏறணும். ஸோ நம்ம இந்த வியூவிலேருந்து நம்ம பார்த்தோன்னா 7வது மலை தெரியும். ஸோ அந்த நம்ம இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்க்குறதெல்லாம் இந்த மலையே தான். ஸோ நம்ம இந்த மலையை பார்க்க போனோம்னா அவ்வளோ கஷ்டப்படணும். இது வரைக்கும் ஏறி வந்தது தெரில. ஸோ நாங்கள் டவுன் இறங்க வேண்டியது இந்த இடம் தான். 6வது மலை இந்த மாதிரி தான் இருக்கும் டவுனு. ஸோ கஷ்டப்பட்டு இறங்கி போனோம். பட் சன்லைட்டு வராத வரைக்கும் நம்மளுக்கு பெரிய கஷ்டம் தெரியாது. ஸோ நம்ம அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். இந்த 6வது மலை டவுன் இறங்கினதுமே வந்து இங்கே வந்து ஒரு குளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ரொம்ப நீட்டாக இருந்தது. இப்போலாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதில்ல, குளிச்சுட்டு ட்ரெஸ் அங்கேயே போட்டு போயிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கலிஜியாக இருக்கும். ஸோ 6வது மலை ஏறி முடிஞ்சோடனே 7வது மலை ஸ்டார்டிங்கு. இங்கே இருக்கிற பிள்ளையார் கோயிலை கும்பிட்டு தான் நம்ம ஏறணும். ஸோ நானும் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பயங்கரமாக கஷ்டப்பட்டு ஏறணும். ஸோ இந்த 7வது மலை ஒரு மலை ஏறுறதுக்கு எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போதும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் 1.5 மணி நேரம் ஆகும்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 7வது மலை ஸ்டார்டிங்கே வந்து 8 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். எவ்வளோ நேரத்துக்கு போய் கம்ப்ளீட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:30 ஆயிடுச்சுங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்கியாகவே போயிட்டு இருந்தது. கைஸ் ரொம்ப கஷ்டம், முடியல பாருங்க. 7வது மலையில் வந்து தேக்கிட்டு இருக்கோம். 6 மலையும் தேக்கிட்டு தான் வந்தோம். 7வது மலையும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. பாருங்கள் கரெக்டாக எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய கல் தெரியுதா, ஸ்டிக்கு பக்கம் அங்கே ஏறணுங்க. 1 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். 8 மணி நேரம் ஆக போகுது. இன்னும் நம்ம தலைவரை பார்க்க முடியல, போயிட்டுருக்கோம். போய் சிறப்பாக பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட பேச. ஸோ ஒரு வழியாக ஒரு 9:30க்கு வந்து நம்ம சிவனை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ இந்த கல்லுக்கு பின்னாடி தான் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர் இருக்கார். ஸோ நம்ம 1 மணிக்கு ஏறி ஒரு 9:30க்கு தரிசனத்துக்காக வந்துட்டோம். ஸோ பயங்கரமான கூட்டம். பிகாஸ் அவங்களாம் பூஜையெல்லாம் வந்து ஒரு டைமிங் ஸ்கெடியூல் பண்ணி தான் பண்ணுறாங்க. ஸோ எங்களுக்கு முன்னாடி போனவங்களும் சரி, எங்களுக்கு பின்னாடி வரவங்களும் சரி, அந்த பூஜைக்கோசரம் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி தான் உள்ளே விடுவாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடியே வந்து அவ்வளோ நேரம் ஏறி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஒரு 1/2 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாமி பார்க்குறதெல்லாம் செம்ம. நீங்கள் அவ்வளோ உயரத்துலேருந்து நீங்கள் அந்த வியூவெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஸ்மரைஸ் ஆகிடுவீங்க. இந்த கிளைமேட்டுக்காகவே எத்தனை டைம் வேணாலும் வெள்ளிங்கிரிக்கு வரலான்டான்னு தோணும். ஸோ இந்த மாதிரி வயசில் தான் வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரெக்கிங்கெல்லாம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் யங் பீப்புளாக இருந்தீங்கன்னா தாராளமாக வாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க, ரொம்ப பொறுமையாக வாங்க. ஸோ இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரே கல்லாக வந்து இவ்வளோ பெருசு இருக்கும். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது தெளிவாக. ஸோ நம்ம அப்படியே கிட்டத்தட்ட வெள்ளிங்கிரி ஆண்டவர் பக்கம் வந்துட்டோம். அங்கே வந்து மொபைல் அலௌடு இல்லை. நான் யாருக்கும் தெரியாமல் எப்படியாச்சும் ஒரு மெமரிஸ்க்காக எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம். அங்கே என்னென்னா சாமியை பார்க்க பயங்கரமான டைமிங் கொடுக்குறாங்க. ஸோ அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு தள்ளாமல் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வரோம் இல்லைங்களா, நிம்மதியாக வந்து சாமி பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து வெள்ளிங்கிரி ஆண்டவர். ஸோ பார்த்து நல்ல சிறப்பாக தரிசனம் பண்ணலாம். ஸோ ஃபைனலி வந்து பிளஸ்டு அப்படின்னு சொல்லலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து எந்த சேதாரமும் இல்லாமல் சந்தோஷமாக வந்து சிவனை தரிசிச்சுட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு புனிதமான மூமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நாங்கள் அப்படியே வந்து இதுதாங்க நீங்கள் கோயில் பார்க்குறது. நம்ம வந்து கிளியராக ஃபோட்டோ எடுக்க விட மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா சாமியை தரிசிச்சுட்டு போகிறோம். ஸோ அப்படியே கேங்காக வந்து அவங்க திருநீர் போட்டு விடுவாங்க. ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இறங்கும் போது வந்து ஒரு 10 மணிங்க. இனிமேல் வந்து வெயில் பட்டையை கிளப்பும். அந்த வியூவெல்லாம் அல்டிமேட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம நேரில் பார்க்கும்போது வந்து எப்படி சொல்கிறது, கூஸ்பம்ஸ் ஆகிடும். அப்படியே இறங்கி வரும்போதெல்லாம் பயங்கரமான ரிஸ்க்குங்க. எங்களால் அந்த வெயிலை தாக்கு முடியாது அப்படின்றதுனால நாங்கள் விளையாட ஆரம்பிச்சிட்டோம் சின்ன குழந்த மாதிரி. ஸோ அந்த பயங்கரமான சூடு வெயில் அவன் ஆளை விட்டா போதுன்னு இருக்கும். ஸோ பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு வந்ததுனால அந்த அளவுக்கு கஷ்டம் தெரில. பயங்கரமாக ஃபன்னாக ஜாலியாக இறங்கி வந்துட்டோம். ஸோ ஏறும்போதோட இறங்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பேலன்சிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஏறும்போது வந்து ஃபுல் பொட்டென்ஷியல் கொடுத்து ஏறிடலாம். பட் ஆனால் இறங்கும்போது காலில் வந்து பிரேக் போட முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த வழித்தடமெல்லாம் வந்து வெவ்வேறு மாதிரி இருக்கும். நாங்கள் நைட்டில் வந்து எப்படி ஏறிட்டோம், எங்கே காலை வச்சோம், எங்கே எப்படி ஏறணுன்றதே தெரில. பட் ஆனால் இறங்கும்போது ஒன்று நேரில் பார்க்கும்போது இந்த மலையாவாடா ஏறணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ரிஸ்க் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் எல்லாம் ரிட்டன் இறங்கும்போது கொஞ்சம் பொறுப்பாக இறங்க. அங்கே வந்து எத்தனையோ பேர் வந்து முடியாமல் மயங்கி கீழே விழுந்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து சாப்பாடு தண்ணியில் இருந்தாமல் பட்னியாக இருந்தாங்க. எங்கேயோ வந்து உச்சி வெயிலில் வந்து ஒரு சிலரால் நடக்க முடியாமல் அங்கேயே படுத்துட்டாங்க. ஸோ
அந்த மாதிரி ரிஸ்கெல்லாம் இருந்தது. நாங்களும் வந்து கண்டினியூ இறங்கல, எல்லா இடத்துலையும் நின்று தான் இறங்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இந்த டைமில் வந்து எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய எனர்ஜி லெவல் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்க எங்கேயுமே வந்து எங்களை விட்டு தரல. நின்றுலாம் வெயிட் பண்ணி போனோம் அப்படின்னா எல்லாருமே நின்றுவாங்க, போலான்டானா எல்லாருமே கிளம்பிடுவாங்க. யாருமே வந்து நம்மளை குறை சொல்கிறதோ இல்லை வந்து நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறதோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இல்லை. எவ்வளோ டைம் ஆனாலே பரவாயில்ல, ஒரே மட்டுக்கு போகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வெள்ளிங்கிரியை வந்து நாங்கள் எல்லாரும் 4 மணி நேரத்தில் ஏறுவேன், 4 மணி நேரத்தில் இறங்குவேன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஏறி இறங்கி என்ன பண்ண போகிறீங்க? ஸோ சந்தோஷமாக வந்து பொறுமையாக அந்த ட்ரெக்கிங் என்ஜாய் பண்ணிவிட்டு ஹாப்பியாக வந்து கீழே இறங்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லெவலுக்கு தான் அந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ இங்கெல்லாம் பாருங்கள், எத்தனையோ பேர் வந்து முடியாமல் படுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்மையிலே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நேரில் பார்க்கும்போதெல்லாம் நாங்கள் நினச்சோம், இன்னும் ஸ்லோவாக இறங்கினாலையும் பரவாயில்ல, நம்மளையெல்லாம் வந்து கஷ்டப்பட முடியாதா சாமி அப்படின்னு சொல்லி. பிகாஸ் அங்கே எந்த ஃபஸ்ட் எய்டுமே இல்லை. இதுதான் வந்து மலைங்க. நைட்டில் ஏறும்போது என்னுடைய ஸ்டெப்ஸ்லாம் சரியாக தெரில. பட் ஆனால் வந்து டே டைமில் பாருங்களேன், ஒன்றுமே முடியாது. ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 மணிக்கு மலை ஏற ஆரம்பித்தோம். ஒரு வழியாக வந்து இந்த 4:15 வந்து கீழே வந்துட்டோம். ஸோ எல்லாருமே வந்து ஸ்டிக்கை கீழே தூக்கி போடுவாங்க. தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஸ்டிக்கை தூக்கி போடாதுங்க, அதை வீட்டுக்கு கொண்டு போங்க, அவ்வளோ ஒரு நல்லது. ஸோ அந்த 1வது மலை ஏறுறதும் கஷ்டம், இறங்குறதும் கஷ்டம். எப்படியோ வந்து சந்தோஷமாக ஏறி இறங்கிட்டோம். எங்களுக்கு வந்து 9 o'clock கோயம்புத்தூரில் பஸ்ஸு அப்படின்றதுனால வந்து அப்படியே நாங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வழி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஸோ ஓவரால் வந்து எல்லாருமே வந்து ஸ்லீப்பரில் தான் புக் பண்ணி போனோம். ஸோ சண்டே நைட்டு வந்து பஸ் ஏறினோம். மண்டே மார்னிங் எல்லாருமே அவங்கவுங்க ஒரு 5 o'clock வந்து ரீச் ஆகிட்டாங்க. அப்படியே அவங்கவுங்க ஒர்க் போயிட்டாங்க. இப்போ ஏன் ஸ்லீப்பர் புக் பண்ணோன்னா, அந்த கஷ்டமெல்லாம் போயிடணும், நாளைக்கு காலையில் போய் ஜாலியாக வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ அங்கே போகிறவங்க வந்து அவங்கவுங்க சேஃப்டி அவங்கவுங்களே தான் பார்த்துக்கணும். ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் வந்து இருக்கிறவங்க தயவு செஞ்சு மலை ஏறாதீங்க. எவ்வளோ பொறுமையாக ஏறிட்டு பொறுமையாக இறங்கிங்களோ அவ்வளோ நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் தப்பு பண்ணிவிட்டு சிவனை குறை சொல்கிறது நல்லது. ஓவரால் இந்த வெள்ளிங்கிரி ட்ரிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் வெள்ளிங்கிரி மறக்காமல் சேஃப்டியாக போயிட்டு வாங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.